வணக்கம் மக்களே. போன எபிசோட்ல ராதாகிருஷ்ணா எப்படி பூலோகம் வந்தாங்க, எப்போ முதல்ல சந்திச்சாங்கன்னுலாம் பார்த்தோம். இதுவரை அந்த எபிசோட்ல பார்க்காதவங்க சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ ராதாகிருஷ்ணா எப்படி காதல் வசப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ராதாகிருஷ்ணர் இருவரும் பூலோகம் வராதுக்கு முன்னாடியே கோலோகத்துல இருந்தே காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா லக்ஷ்மி நாராயணன் சீதாராமன் மாதிரி ராதாகிருஷ்ணரும் இயற்கையாகவே காதல் கொண்டவர்கள் தான். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, பூலோகத்துல தான் ராதா ஸ்ரீதாமா கொடுத்த சாபத்தினால கிருஷ்ணனையும் மறந்துருக்காங்க, தான் லக்ஷ்மியோட அவதாரமான ஸ்ரீ ராதா அப்படின்றதையும் மறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கிருஷ்ணன் யாருன்னு கூட தெரியாது. ஆனா கிருஷ்ணருக்கு கோலோகம் முதல் பூலோகம் வர எல்லா நினைவுகளும் ஞாபகம் இருக்கு. கிருஷ்ணர் இருக்கிறதோ கோகுலத்துல, ராதா இருக்கிறதோ பர்சானால. தன்னை மறந்து போன தன் காதலிய நினைச்சு காதலிச்சிட்டு இருக்காரு கோகுலத்துல கிருஷ்ணர் கோகுலத்துல இருந்தே பர்சானால இருக்க ராதைக்காக புல்லாங்குழல் வாசிப்பாராம். அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்கும் போதெல்லாம் ராதைக்கு ஏதோ ஒரு வித ஈர்ப்பு ஏற்படுமா. ஏன்னா இது ஜென்ம உறவு இல்லையா. இப்படி இருக்க கிருஷ்ணர் தன்னோட லீலைகளை ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். கிருஷ்ணர் தன்னோட மாடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சி முடிச்சுட்டு ராதா இருக்க பர்சானா வழியா புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே தன் காளைகளை ஓட்டி செல்றத ஆரம்பிச்சிட்டாரு. இதை ஒரு நாள் கவனிச்ச ராதாவோட தோழிகளான விஷாக்காவும் லலிதாவும் ராதைய மறைமுகமா சந்திச்சு, ராதா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல ராதாவும் என்னன்னு கேட்குறாங்க. ராதா, இந்த வழியா எத்தனையோ ஆண்கள் போயிருக்காங்க, ஆனா மாலை பொழுதுல கிழக்கு திசையில இருந்து ஒருத்தர் மாடுகளை மேய்ச்சி முடிச்சுட்டு புல்லாங்குழல் வாச்சிக்கிட்டே போறான். அப்படி ஒரு இளைஞனை என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ராதாவோட தோழிகள் கிருஷ்ணனோட அழகை பத்தி சொல்ல ராதாவுக்கு ஆர்வம் தாங்கல. உடனே ராதா அவரை உறைஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி அவங்களோட தோழிக்கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் உறைஞ்சு காட்டுறாங்க. பார்த்ததுமே ராதாவுக்கு அவர் மீது காதல் வந்துருச்சு. ராதா அன்னைக்கு முழுவதும் எப்போ மாலை பொழுது வரும், அந்நபர் வருவாருன்னு தொலை தூரத்துல இருந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. மாலை பொழுது ஆனதும் அந்நபர் கிழக்கு திசையில இருந்து மாடுகளை மேய்ச்சிட்டு புல்லாங்குழல் வாச்சிக்கிட்டே போறத பாக்குறாங்க. அந்நபர் மறையிற பொருளும் பார்த்த ராதா மறைஞ்சு முடிஞ்சதும் ராதைக்கு ஒரே வருத்தம். ராதா தன் தோழிகளிடம் நான் இவரை காதலிக்கிறேன், இவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு ஒரே அழுக. ராதா அழுததை பார்த்து பயந்து போன தோழிகள் உடனே இத கிருஷ்ணனிடம் தெரிவிக்கிறாங்க. கிருஷ்ணர் இவ்வளவு நாளா காத்திருந்த தருணம் கனிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா ராதா எல்லாத்தையும் மறந்துருக்காங்க. தன் மீது எப்போது மீண்டும் காதல் கொள்வாங்கன்னு கிருஷ்ணர் காத்துட்டு இருந்தாரு. அந்த தருணமும் வந்ததுனால கிருஷ்ணருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. கிருஷ்ணர் ராதாவோட தோழிகளிடம் என்ன சொல்றாருன்னா, நானும் ராதையை காதலிக்கிறேன், நானும் ராதையும் அதீத காதல் கொண்டவர்கள். எங்களோட இந்த வாழ்க்கை வெற்றி பெறணும்னா ராதா கொஞ்ச காலம் காத்திருந்துதான் ஆகணும். கூடிய சீக்கிரம் ராதைய என்னை வந்தியர்வனத்துல சந்திக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட ராதையோட தோழிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் போய் ராதா கிட்ட சொல்றாங்க. ராதாவும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு எப்படி ஒரு பெண் தானா காதலிக்கிறத விட தன் தோழியோட தூண்டுதலால காதலிக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் ராதையும் தன் தோழியோட தூண்டுதல்னாலையும் ஜென்ம ஈர்ப்புனாலையும் தான் கிருஷ்ணரை மீண்டும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, அப்படியே பேசி பழகி அப்படியே காதல் வாழ்க்கை இனிதே ஆரம்பமாயிடுச்சு. லவ் ஸ்டோரி பிகின்ஸ். இதுக்கு மேலே தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. இனிமேல் தான் அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை இயற்கையாகவே ஏதாவது டவுட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க. மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்.